இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் 6th சாப்டர் ஃப்ராக்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 6.2 தான் பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு சம், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் ஆன் அ நம்பர் லைன். இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதை நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்பர் லைனில் காமிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதை தான் இப்போ செய்ய. இப்போ 1/5, 2/5, 3/5, 4/5, 5/5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 5/5னா 1/5 is 5, 1/5 is 5, 1ன்னு ஆயிரும். பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1க்குள்ளே தான் இந்த ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு நம்பர் லைன் போட்டிங்கன்னா 0லேருந்து போகிறேன், 0க்கு அடுத்து 1/5, அடுத்து 2/5, 3/5 வரிசையாக தான் இருக்குது. ஸோ அதனால அடுத்தடுத்த லைன்லேயே 5/5 வரைக்கும் 5/5 1 ஆயிரும். ஸோ 0 to 1க்குள்ளே இந்த நம்பர்லாம் இருக்கிற மாதிரி நம்ம நம்பர் லைனில் நம்ம ட்ரா பண்ணி காமிக்கணும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறோன்னு? இப்போ பி சம் பாருங்களேன். 1/7 இங்கே வந்து கண்டினியூவாக இருந்தது. 1/5, 2/5 அப்படின்னு டினாமினேட்டர் எல்லாமே சேம். அப்போ வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஆனால் 1/7, 4/7, 6/7, 7/7 இருக்குது. 7/7னா 1ன்னு அர்த்தம். 1 is 7, 1 is 7, ஸோ 1. ஓகேவா? அப்போ இதுவும் 0லேருந்து அந்த 1ன்ற வேல்யூக்குள்ளே தான் இருக்குது. எப்படின்னு பாருங்கள். 0 ஃபஸ்ட்டு, 0க்கு நெக்ஸ்ட் லைன் வந்து 1/7, அடுத்து 2/7, 3/7, நம்மளுக்கு என்ன வேணும்? 4/7. அப்போ 2 லைன் விட்டு 3 வந்து 4/7, அடுத்து இன்னொரு டாட் விட்டுட்டு 5/7 இல்லை 6/7, அடுத்து 7/7 வந்து 1. புரியுதா உங்களுக்கு? நம்ம லைன் எப்படி ட்ரா பண்ணி காமிச்சிருக்கிறோன்னு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்குது அந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ். ஓகேவா? அதனால் நம்ம நம்பர் லைனில் ட்ரா பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. ட்ரா பண்ணி காமிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ஆஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ்னு செகண்ட் சம் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், மிக்சட் ஃப்ராக்ஷனாக எழுத சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்து டினாமினேட்டர் சின்னதாகவும் நியூமரேட்டர் பெருசாகவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்றதை பார்ப்போம். இதில் வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற 12ல் எத்தனை 5 இருக்குதுன்னு பார்க்கணும். 2 5s are 10. ஓகேவா? ரிமைனிங் 2 இருக்குது. ஸோ 2 5s are 10, ரிமைனிங் 2 டிவைடட் பை 5ன்னு எழுதணும். இப்போ வந்து இந்த மாதிரி மிக்சட் ஃப்ராக்ஷன் இருந்தால் டினாமினேட்டர் எப்போவுமே மாறாது. டினாமினேட்டர் அதே வச்சுக்கணும். பாருங்கள், 12ல் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 5s are 10, ரிமைனிங் 2. ஸோ 2 வந்து ஹோல் நம்பராகவும் 2/5 வந்து ஃப்ராக்ஷன்லேயே வரும். ஓகேவா? இப்போ இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். நார்மலாக நியூமரேட்டர் சின்னதாகவும் டினாமினேட்டர் பெருசாகவும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ வந்து நியூமரேட்டர் சின்னதாகவும் டினாமினேட்டர் பெருசாகவும் இருந்துச்சுன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதே இது நியூமரேட்டர் பெருசாகவும் டினாமினேட்டர் சின்னதாகவும் இருந்தால் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், இந்த ஃப்ராக்ஷன் பாருங்கள். 23/4. 23ல் எத்தனை 4s இருக்குன்னு பார்க்கணும். 5 4s are 20, ரிமைனிங் எத்தனை? 3. அப்போ 5 × 3/4. டினாமினேட்டர் அப்படியே தான் வரும், நியூமரேட்டர் மட்டும் ரிமைனிங் இருக்கிற நம்பர் வரும். உங்களுக்கு இந்த ஃப்ராக்ஷன் பண்ணி இந்த டிவிஷன் பண்ணி பார்த்தா தெரியும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இப்போ 7 டேபிள் பாருங்கள். இதில் 19ல் எத்தனை 7 இருக்குது? 2 7s are 14 இருக்குது. ரிமைனிங் 19ல் 14 போக 5. ஸோ 2 × 5/7. ஓகேவா? மிக்சடு ஃப்ராக்ஷன் ஆக்கிறது தெரியுதா உங்களுக்கு? தெரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ சம் டி பாருங்கள். 20/9. அப்போ 9 2s are 18. ஸோ 2 × 18, 20ல் 18 போக ரிமைனிங் 2. ஸோ 2/9. ஓகேவா? இப்போ 34/5ல் 6 5s are 30, ரிமைனிங் 4, 4/5. 6 × 4/5 தான் ஆன்சர், மிக்சட் ஃப்ராக்ஷன். அடுத்து 50 டிவைடட் பை 11னா 4 11s are 44, ரிமைனிங் 6. அப்போ 4 × 6/11. ஓகேவா? அடுத்து சம் ஜி பார்த்தீங்கன்னா 79 டிவைடட் பை 12. 6 12s are 72, ரிமைனிங் 7. ஸோ 6 × 7/12. ஹச் சம் பார்த்தீங்கன்னா 83 டிவைடட் பை 13. அப்போ 6 13s are எவ்வளோன்னு பார்க்கணும். 6 13s are 78. மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 78. அடுத்து 7 13s are போகும்போது என்ன வந்துடும்? 91ன்னு வந்துடும். அப்போ 6 13s are 78, ரிமைனிங் எத்தனை இருக்குது? 5. 83ல் 78 போக 5. ஸோ 6 × 5/13. புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணியிருக்கோம்? மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க தேர்ட் சம் பாருங்கள். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ஆஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். என்ன சொல்லியிருக்காங்க?
மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளை அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எழுத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக என்னென்னு பார்த்தோம். டினாமினேட்டரில் சின்ன நம்பராகவும் நியூமரேட்டரில் பெரிய நம்பராகவும் இருக்கும். இப்போ சம் ஏ பாருங்கள், 6 × 1/4 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 6 × 4 மல்டிபிள் பண்ணுவோம். 6 4s are 24, 24 + 1 25, 25 டிவைடட் பை 4ன்னு எழுதணும். புரியுதா உங்களுக்கு? மிக்சடு ஃப்ராக்ஷனை என்ன பண்ணியிருக்கிறோம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதியிருக்கிறோம். இப்போ சம் பி பாருங்கள், 11 2s are 22, 22 + 1. கீழே இருக்கிற டினாமினேட்டரோட இந்த ஹோல் நம்பரை மல்டிபிள் பண்ணணும், மேலே இருக்கிற நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கணும். 11 2s are 22, 22 + 1 23, ஸோ 23 டிவைடட் பை 2. டினாமினேட்டர் எப்போவுமே மாறாது. இப்போ பாருங்கள், சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோட நீங்கள் டினாமினேட்டர் 5ன்னு எழுதிடணும். 9 5s are 45, 45 + 1 46, 46 டிவைடட் பை 5. புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள் சம் டி பாருங்கள், 6 8s are 48, 48 + 3 51, 51 டிவைடட் பை 8. இ பாருங்கள், 15 5s are 75, 75 + 3 78, 78 டிவைடட் பை 5. 10 × 5/9ன்றத ஃப்ராக்ஷனில் 9 வந்து டினாமினேட்டர் எழுதிக்கிறணும். 10 9 is 99, 10 9s are 90, 90 + 5 95 டிவைடட் பை 9. இப்போ சம் ஜி பார்த்தீங்கன்னா 21 7s are 21 7s are எவ்வளோன்னு பார்க்கணும். 147 வரும். 147 + 4 151, ஸோ 151 டிவைடட் பை 7 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 21 7s are 1 7 is 7, 2 7s are 14, அப்போ 147, 147 + 4 151, 151 டிவைடட் பை 7. ஹச்சு சம் பார்த்தீங்கன்னா 30 × 8/11, 11 30s are 330 வரும். 330 + 8 338 டிவைடட் பை 11. புரியுதா உங்களுக்கு? இப்போ மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நம்மளால் எழுத முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான். அடுத்து 4th சம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எப்போ சொல்கிற மாதிரி, ரைட் த ஃப்ராக்ஷன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஷேடட் போர்ஷன், செக் வெதர் தீஸ் ஃப்ராக்ஷன் ஆர் ஈக்குவலண்ட் ஆர் நாட். கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட்டாக இல்லையான்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏல வந்து ஒரு 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க. 4 பிக்சரையும் பாருங்கள். இங்கே 3 போர்ஷன் இருக்குது, ஸோ 1 out of 3ன்னு எழுதுவோம். இங்கே 6 போர்ஷன் இருக்குது, அதில் 2 போர்ஷன் ஷேர் பண்ணியிருக்கு, ஸோ 2/6. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். 1 2 is 2, 3 2s are 6, 1/3 தான் வரும். இப்போ இங்கே 9 போர்ஷன் இருக்குது, அதில் 3 போர்ஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க, ஸோ 3/9. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 3 is 3, 3 3s are 9, 1/3 தான் ஆன்சர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை இருக்குது, 12 போர்ஷன் இருக்குது. 12 போர்ஷனில் 4 போர்ஷன் ஷேர் பண்ணியிருக்கு, 4/12. இப்போ பாருங்கள் 1 4 is 4, 3 4s are 12. எல்லாத்துக்குமே ஆன்சர் ஈக்குவலாக இருக்கா? ஸோ என்ன எழுதுன ஆன்சர், therefore எஸ் தேர் ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். இது எல்லாமே ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ சம் பியும் பாருங்களேன், அப்படி தான் இருக்குது. 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, அதில் 4 ட்ரையாங்கிள்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க, 4/8. இங்கேயும் அதே தான், 4/8. இங்கேயும் சேம். அதாவது இது எப்படி பிரித்து போனாலும் உள்ளே இருக்கிறது என்னமோ 8 ட்ரையாங்கிள்ஸ் தான், அதில் 4 ட்ரையாங்கிள்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கு. அப்போ எல்லாமே ஈக்குவலாக, அப்போ எஸ் தேர் இஸ் அ ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எழுதி ஆன்சர் முடிச்சிடணும். ஓகேவா? புரிஞ்சதாச்சு எல்லாமே? எக்ஸசைஸ் 6.2ல் ரிமைனிங் இருக்கிற சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே, பபாய்.